அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஹோட்டல் ஸ்டைலில் எம்டி சால்னா தான் பார்க்க போகிறோம். இது பரோட்டாவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே அதே டேஸ்ட்டும் திக்னஸோடு இருக்கும். இந்த சால்னா எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு இதில் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இது தாளிப்புக்கு 3 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, மராட்டி புக்கு இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் மராட்டி முக்கு ஒன்று போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 3 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் எடுத்து நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா வெங்காயத்தை போட்டுட்டு இதுக்கு சீக்கிரமாக வதங்கணுங்கிறதுக்காக நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு இடையில நான் சுடு தண்ணி வச்சு அதில் 4 பாதாம், 3 முந்திரி, என்கிட்ட பிஸ்தா இருந்ததுனால அது ஒரு 3, அப்புறம் 1 ஸ்பூன் கசகசா, இது எல்லாமே சுடு தண்ணியில் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு பெரிய துண்டு தேங்காய் எடுத்துருக்கேன். இது எல்லாமே போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், இதுக்கு மஸ்ட்டாக நீங்கள் புதினா போடணும். புதினா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது கூட நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. இஞ்சி பூண்டு இது கொஞ்சம் அதிகமாக தான் போடணும். அப்போ தான் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறவு உங்கள் காரத்துக்கு தக்கன 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி 1 லிட்டர் கேனில் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் 250 ml தண்ணியை இதில் விட்டு நல்லா இதை கொதிக்க விடுங்க. இதோட மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் எல்லாம் போகட்டும். அதுக்கு இடையில நாங்கள் 1 ஸ்பூன் கடலை மாவு எடுத்து லைட்டாக தண்ணி விட்டு கட்டி எதுவும் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. ஹோட்டல் ஸ்டைலில் சால்னா பண்ணும்போது இதுக்கு கட்டாயமாக கடலை மாவு போடுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு வரும். அதிகமாக போட்டுறாதீங்க, 1 ஸ்பூன் மட்டுமே போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி எடுத்து வச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டு இதோடு சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு கொதித்து பபுள்ஸ் வரும்போது நீங்கள் கரைச்சி வச்சுருந்தீங்களா அந்த கடலை மாவு இதோட ஆட் பண்ணிக்கோங்க. கடலை மாவு போடுறதுனால டேஸ்ட்டு எப்படி இருக்குமோன்னு யோசிக்காதீங்க. ஹோட்டலில் கட்டாயமாக கடலை மாவு போடுவாங்க. அப்போ தான் இந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூட நான் மீதி பேலன்ஸ் இருந்த 3/4 லிட்டர் தண்ணியும் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 லிட்டர் தண்ணி, மொத்தமாக நான் 1.25 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு தான் ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்கக்கூடிய ஒரு திங்ஸு. இது கல்பாசி, அது ஒரு துண்டு போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு அந்த இருக்கிற எல்லா தண்ணியும் விட்டுட்டு நீங்கள் என்ன செய்யணுன்னா ஒரு 1/2 hour இது எந்த டிஸ்டர்புமே பண்ணக்கூடாது, சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. இந்த சால்னா நல்லா கொதிக்கணும். கொதிக்க 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 தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் திக்னஸும் கிடைக்கும். இதை நீங்கள் தாராளமாக 1/2 hour மூடி போட்டு சிம்மில் விட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்புறம் கடைசியாக இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு தாராளமாக மல்லி இலை போட்டு இதை அப்படியே மூடி வச்சுருங்க, எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல். அதுக்கப்புறம் இதை நீங்கள் கடைசியாக சாப்பிடக்கூடிய நேரத்தில் நீங்கள் எடுத்து பார்க்கும் போது சரியான நல்ல கரெக்டான பெர்ஃபெக்டான சால்னா கிடைக்கும். நல்லா அதே திக்னஸோடு கிடைக்கும். நான் இதுக்கு டின்னருக்கு இன்றைக்கி பரோட்டா வீட்டில் தான் ரெடி பண்ணியிருந்தேன். பரோட்டா வித் சால்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு.
அந்த பரோட்டாவுமே அந்த சால்னாவோட சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்தது. நீங்கள் இந்த சால்னா வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் என்னோடய வீடியோவில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் அதிகமான நான் வந்து வீடியோஸ் போடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ